வாய்க்கால்பட்டு திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைகிறாரு. அண்ணன் ஆலய ஜானகிராமன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர்கள் சார்பிலிருந்து நமது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரவேற்கிறார். மாநில உழவர் பேரவைய தலைவர் அண்ணன் ஆலயமணி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் அன்பு தம்பிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சினாலே நம்ம விவசாயிகள் தான், எல்லாம் தெரியும். விவசாயிக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் போராடுற ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான். உங்களுக்கு தெரியாது இல்லை, இன்னைக்கு இலவச மின்சாரம் நம்ம விவசாயிகள் கிடைக்குதுன்னா காரணம் மருத்துவர் ஐயா தான். இன்னைக்கு விவசாயிக்கு கரும்புக்கு விலை கிடைக்குதுன்னா மருத்துவர் ஐயா தான். விவசாயிகளுடைய சாகுபடி பண்ண கரும்புக்கு அந்த தொகையை கொடுக்குறாங்கன்னா காரணம் ஐயா தான். இன்னைக்கு எந்த இந்தியாவிலே நிழல் பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக விவசாயிகளுக்காக ஒரு நிழல் பட்ஜெட் போடுறது மருத்துவர் ஐயா தான். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு நீர்ப்பாசன திட்டம், நீர் மேலாண்மை, விவசாயம் சார்ந்த அனைத்து துறையிலும் ஒரு பெரிய வல்லுநராக இருக்கிறவர் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா நதி இணைப்பு, நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகள் பிரச்சனை என்றால் உடனே பேசுவதாக என்றால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் சொல்றாரு, நான் விவசாய கடவுளா பாக்குறேன், என் கடவுள், நான் வணங்கும் கடவுள் சொல்லியிருக்காரு. சின்னையா தவிர இந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல் சொல்லியிருக்கேன் எவ்வளவு சொன்னது கிடையாது. நம்ம கட்சி விவசாயிகளுக்கான கட்சி. எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மாநாட்டை வந்து சிறப்பாக நடத்தணும்னா இந்த ஒன்றிய செயலாளர்கள்லாம் வந்து பொறுப்பா எல்லா ஊர்லையும் கிளை கூட்டம் நடத்தணும். கிளை கூட்டத்துக்கு யாராவது முக்கிய மாவட்ட பொறுப்பாளர்லாம் நீங்க போய் கூட்டுங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க தயங்கமான பெரிய பொறுப்பாளர் வயசு எவ்வளவு தயங்கினா கூட அவங்களை அழைச்சிட்டு வந்து எல்லா கிராமத்திலையும் கூட்டம் கூட்டணும். இந்த தகவலை முழுசா சொல்லணும். விவசாயிகள் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனை இருக்குது. இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன? விவசாயிகளை மேம்படுத்த வேண்டும். விவசாயிகள் முன்னேறதான் நாம எல்லாரும் முன்னேற முடியும். ஏன்னா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில 100% விவசாயிகள் தான் இருக்கணும். விவசாயிகள் ஐயா யாரும் கூத்தாடி வராங்க, மாநாடு போடுறாங்க. ஆனா அவங்களாம் வழிச்சது ஒண்ணும் இல்லை. இந்த சமுதாயத்துக்காகவும், அதாவது விவசாய சமுதாயத்துக்காகவும், பாட்டாளி வர்க்கத்துக்காகவும் உழைக்கின்ற ஒரே உன்னத தலைவர் மருத்துவர் ஐயா தலைமையில அந்த மாநாடு நடக்கிறது. மற்றும் நம்ம சின்னையா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றாரு. இந்த மாநாட்டை சிறப்பாக நடந்தா கவனமுடன் பொறுப்புடன் அனைவரும் செயல்படணும். எல்லா கிளையிலும் போய் சொல்லுங்க, சொல்லிட்டு கிளை கூட்டம் போடுங்க. கூட வந்து வண்டி வாகனம் வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும். அது மட்டும் இல்ல, அந்த வாகனத்துக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் உழவர் பேரியக்க மாவட்ட பொதுக்குழு நானும் உங்களை ஒரு முறை வருக 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 என வரவேற்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு 21/12/2024 நடைபெறும் திருவண்ணாமலை நடைபெற உள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு நம்முடைய உழவர் பேரியக்க மாநில தலைவர், முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அண்ணன் கோ ஆலயமணி அவர்கள் இங்கே வருகை தந்து நமக்கு பல ஆலோசனைகளை வழங்க இருக்கின்றார்கள். அவர்களையும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று 2000 வருஷத்துல 24 வருஷத்துக்கு முன்ன திருவண்ணாமலையில விவசாய சங்க மாநில மாநாடு சிறப்பாக நடத்தி காட்டிய மண் திருவண்ணாமலை மண். அதனால எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மாநாடு வெற்றி பெற்றே தீர்வோம். அதற்கு நாம் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கின்றோம். மருத்துவர் ஐயா அவரின் எண்ணங்களை இடேற்றுகின்ற வகையில் செயல்பாடு இருக்க வேண்டும்.
நம்முடைய மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் வந்தார். கர்நாடக வேளாண்மை துறை அமைச்சர் சுஷில்குமார் ஹண்டே வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை உழவர் சங்கங்களையும் இணைத்து சிறப்பாக கூட்டம் நடத்தியிருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எவ்வளவு வசதி நம்மள இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த மாநாட்டை போல நாம் சிறப்பான மாநாடாக நடத்தி காட்ட கடுமையாக உழைக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அடுத்து ஒரு பிரிக்கப்பட்ட ஒன்றியத்திற்கும் ஒரு ஒன்றிய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். ஒரு பிரிக்கப்பட்ட ஒன்றியத்திற்கும் ஒரு மாநாட்டு பணி செய்ய ஒரு பொறுப்பாளர் நியமிக்க இருக்கிறார்கள். இந்த பணியெல்லாம் இன்னும் இந்த